ராகு கிரஸ்த சந்திர கிரகணமாக கும்பராசிலோ நிகழ்வதனால்தான் மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்க வேண்டும். ராகு கிரஸ்த சந்திர கிரகணமானது சிவப்பு சந்திர கிரகணமாக முழு சந்திர கிரகணமாக வருகிறது அல்லவா. ஆக கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்க வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்கள் சாஸ்திரத்தை சொன்னபடி நம்ம செய்யும்போது ஏராளமான எதிர்பாராத பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திர கிரகணம் இது நமக்கு முழு சந்திர கிரகணமாக வருகிறது. அதே மாதிரி இந்த மாதத்திலேயே 21ஆம் தேதி பகுதி சந்திர கிரகணமாக வருகிறது. கிரகண காலம் என்பது மிகுந்த ஒரு அற்புதமான சக்தி பெற்ற காலம். அது நீங்கள் நன்றாக அதாவது பயன்படுத்தி கொண்டால் மிகுந்த ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகள் நீங்கள் அடையலாம். ஏன்னா சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த கிரகண சமயங்களை தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு பல 100 வருஷங்களை பெறக்கூடிய யோகம் என்பது சில கிரகண சமயங்களில் நீங்கள் எளிதாக பெறக்கூடியது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பல முறை உங்களுக்கு சந்திர கிரகணம், இப்போ எந்த வருஷம் எடுத்துக்கொண்டால் நாலு முறை நமக்கு சந்திர கிரகணம் வருகிறது. அந்த மாதிரி கிரகண சமயங்கள் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டால் விசேஷமான யோகத்தை தரும்.